ஹாயான முட்டை குழம்பு மாதிரி ஸ்டைலில் ஒரு குழம்பு பண்ணலாமா? ஆக்சுவலி முட்டை குழம்பு இப்படி தான் பண்ணுவாங்க போல், அதனால் நான் அதே மாதிரி கற்றுட்டு இது பண்ணுறேன். நான் பட்டை போட்டுக்கிறேன், கிராம்பு போட்டுக்கிறேன், இலை போட்டுக்கிறேன், அப்புறம் அந்த பூ போட்டுக்கிறேன். இதில் ஆக்சுவலி சோம்பு தான் போடுவாங்க. ஜீரகம் போட்டுட்டு இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கிறேன். நிறைய வெங்காயம் போடுற மாதிரி இருக்குல்ல, நானும் அப்படி தான் நினைப்பேன் கட் பண்ணும்போது எவ்வளோ வெங்காயம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப குட்டியாக போயிடுது, குழம்பே இருக்க மாட்டேங்குது. எவ்வளோ வச்சாலும் குழம்பே இருக்க மாட்டேங்குது. நல்லா வதங்கிடுச்சுல. ஆக்சுவலி இப்போ இஞ்சி பூண்டு விழுது போடணும், நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதனால் தக்காளி போட்டுடுறேன், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுட்டேன், தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் கொஞ்சம் மஞ்சளும் போட்டுக்கலாம். ஆக்சுவலி நான் உப்பு போட மறந்துட்டேன் வெங்காயத்துக்கு. நான் இப்போ உப்பு மஞ்சளும் ஆட் பண்ணிடுறேன். நான் உப்பு மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது போடலை, அதுக்கு பதில் நான் இடித்து வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி. உங்களுக்கு வேணாலும் முட்டை போட்டுக்கலாம், யாராவது போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் இப்படி தான் முட்டை குழம்பு செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் ரொம்ப செய்யவும் மாட்டோம். அவ்வளோதான், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுல. இப்போ நான் மிளகாத்தூள் போட்டுடுறேன். மிளகாத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டா முடிஞ்சு போச்சு. மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க, எனக்கு எப்பவுமே கொஞ்சம் காரமாயிடும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். உங்களுக்கு நிறைய காரம்னா நல்லா போட்டுக்கோங்க. அவங்களுக்கு தெரியல அவங்க டேஸ்ட்டுக்கு எப்படி மிளகாத்தூள் போடணுன்ட்டு, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது ஒரு பரட்டிட்டு ஆஸ் யூஷுவல் சைடில் தண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை தூக்கி ஊற்றிடுவேன். தண்ணி ஊற்றி கொதி விட்டுடுறேன். கருவேப்பிலை கடைசியாக போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு நல்லா கோச்சிருச்சுல. அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதில் நான் முட்டை போடலை, வேணும்னா நீங்கள் முட்டை போட்டுக்கோங்க. அவிச்ச முட்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன், பட் நான் போடலை. வேறு எப்படியே போடுவாங்களா முட்டைன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்துருக்கேன் அவிச்ச முட்டை மட்டும்தான். நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா பாய்.